ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா கட்சியை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம இப்போ தலைமைக்கு ஆபத்து வந்துருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக நம்ம கட்சியை தூள் தூளாக உடச்சிருவாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா போராடி வெளியே அனுப்பின மாதிரி இன்னொரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்குள்ளேயே உட்கட்சியில் உருவாக்கி வச்சுருவாங்க பாஜகன்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணி தனி அணியாக பார்த்திங்கன்னா உருவெடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பழைய மனக்கசப்பெல்லாம் மறந்துட்டு ஓபிஎஸோட கை கோக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெளியே இருந்து அதிமுகக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரோ, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலை வரும்போது பெரிய லெவலில் போராடாமல் ஓபிஎஸோட கை கோர்த்துட்டு நகர்வுக்கு அடுத்த அரசியல் நகர்வுக்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் மட்டும் கிடையாது, அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது வேலுமணியோ இல்லை வேறு யாராச்சும் தனி அணியை அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த ஒரு முறையை பயன்படுத்துவார்ன்றாங்க. ஏன்னா வேலுமணியை ஏற்கனவே ஏக்நாத் சிண்டியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லி பார்த்திங்கன்னா பிடியில் பார்த்திங்கன்னா அதிமுக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வழக்கு நிலுவையில் இருக்காங்கள டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற நிலைமையில தான் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகவில். ஸோ இதனால் இது நடந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட கை கோக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.